நித்யானந்தம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய நிலையம். ரொம்ப பழமை வாய்ந்த நிலையம். வெளியிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் யோசனையாக இருந்தது, ஆனால் உள்ள நல்லா இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்தது. இது பார்த்திங்கன்னா ரூஃபே பார்த்திங்கன்னா மரம் தான். மரத்துக்கு மேலே ரூஃப் போட்டிருக்காங்க. ஸோ மேலே போயிட்டு கொஞ்சம் யாராச்சும் நடந்தாலே ஃபுல்லாக அப்படியே வைப்ரேஷனாக இருக்கும். இதுதான் ஸ்டெப்ஸு. பாருங்கள் ஸ்டெப்ஸ் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. எல்லாமே மரம் தான். எப்படி இருக்கு பாருங்கள். ரொம்ப ஆனால் நெட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் வயதானவங்கலாம் ஏற கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இந்த இடங்கள்ல அவ்வளோ பேர் வந்து தங்குறாங்க. அது பாருங்கள், மற்ற ஊர்கள்லேருந்து வந்து பீப்புள் தங்கியிருக்காங்க. இங்கேயே சமைச்சு சாப்பிட்றாங்க. பெரிய வேண்டா, இதுலேயே கூட நம்ம படுக்கலாம். நல்லா கூலிங்காக இருக்குது, சில்னஸாக, அற்புதமாக. ஸோ இதுதான் நம்ம தங்கியிருக்க ரூமு. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 10லேருந்து 12 பேர் தாராளமாக படுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இதுலேயுமே ரூஃப் பார்த்தீங்கன்னா மரம் தான். ஸோ நல்லா கூலிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம யோகா பண்ணுறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கெலாம் அருமையான ஒரு இடமா இருந்துச்சு. இந்த இடம் தான் நாங்கள் யோகா பூஜை எல்லாமே பண்ணோம். பால்கனி மாதிரி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த ஊரே நிறைய இந்த மாதிரி பழமையான பில்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ஜாஸ்தி இருக்குது. ரொம்ப அற்புதமான ஊராக இருக்குது கோகர்ணா. இன்னும் பழமை மாறாமல் நல்லா வச்சுருக்காங்க. நிறைய டூரிஸ்ட் வராங்க. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10,000 பேர் விசிட் பண்ணுவாங்க போல இருக்குது டெம்பிளை. ரொம்ப அற்புதமான ஊர். இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ நித்யானந்தம்.